அடுத்து வேளாண் துறை 2016 21 வரைக்கும் அவங்க ஆட்சியில் 57.26 லட்சம் ஹெக்டராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பை இப்போ 62 ஹெக்டராக உயர்த்தி இருக்கிறோம். 5 வருஷத்துல 5 லட்சம் ஹெக்டர் உயர்ந்திருக்கு. கடந்த ஆட்சி காலத்தில் 1.3 லட்சம் விவசாயிகளுக்கு தான் இலவச மின் இணைப்பு கொடுத்தாங்க. ஆனா நம்முடைய ஆட்சியில 2 லட்சத்துக்கு அதிகமான விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம். 2016-21 அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தில் படிச்ச மாணவருடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 2 பேர் தான் அதிமுக ஆட்சியில். ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில 386 மாணவர்களுக்கு 160 கோடி ரூபாய் உதவித்தொகை கொடுத்து படிக்கிறாங்க. அதே போல ஆதிதிராவிட மகளிருக்காக நன்னிலம் நிலவுடைமை திட்டத்தில் அதிமுக ஆட்சியில பயனடைந்த பெண்கள் எவ்வளவு தெரியுமா? 40 பேர் தான். 40 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதுவே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில 1026 பெண்களுக்கு சுமார் 50 கோடி ரூபாய் வழங்கி இருக்கிறோம். எவ்வளவு பெரிய வித்தியாசம்! அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல, விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ்ல நம்ம இளைஞர்கள் இன்னைக்கு எப்படியெல்லாம் சாதிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? விளையாட்டுத்துறைக்கு கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீட்ட நம்ம ஆட்சியில 2228 கோடி ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, 2016-21 வேலை வாய்ப்பு வழங்கப்பட்ட விளையாட்டு வீரர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 3 பேர் தான். ஆனா நம்ம அரசுல 301 விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி இருக்கிறோம். இப்படி எல்லா துறையிலும் லிஸ்ட் இருக்கு. மக்கள் பெரும் சுமையாக கருதுகிற மெடிக்கல் செலவுகள் போல ஆட்சியில முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தில் 49 லட்சம் பேர் பயனடைஞ்சவங்க. அந்த எண்ணிக்கையை நம்ம ஆட்சியில 90 லட்சமாக உயர்த்தி இருக்கிறோம். அதுக்கு காரணம் நம்ம அரசுல 72,000 இருந்த வருமான வரம்பை 1,20,000 இப்படி எல்லாவற்றிலும் 2 மடங்கு 3 மடங்கு ஏன் பல மடங்கு உயர்த்தி சாதனைகளை படைச்சிருக்கிறோம். இதுதான் வளர்ச்சி. அதனால்தான் வரலாற்றே இல்லாத அளவுக்கு 14 ஆண்டுகள் கழிச்சு நம்ம ஆட்சியில 11.19 விழுக்காடு பொருளாதார நம்முடைய மாநிலம் அடைந்திருக்கிறது. நானும் தொடர்ந்து ஒவ்வொரு மேடையிலும் நம்முடைய சாதனைகள் டேட்டாவோடு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். செஞ்சதை கூட நம்மால முழுசா சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பட்டியல் இருக்கு. நம்ம திட்டங்களால பயனடைந்திருக்கிற எண்ணிக்கை மட்டும் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31 லட்சம் பேர். காலை உணவு திட்டம் 9,34,000 குழந்தைகள். புதுமை பெண் திட்டம் 6,95,000 மாணவிகள். தமிழ் புதல்வன் திட்டம் 5,40,000 மாணவர்கள். நான் முதல்வன் திட்டம் 49,90,000 பயிற்சி சான்றிதழ்கள். விடியல் பயணம் திட்டம் 910 கோடி பயணங்கள். மக்களை தேடி மருத்துவம் 2,56,00,000 பேர். இன்னும் காப்ப நம்மை காக்க 48 திட்டம் 4 லட்சத்துக்கு அதிகமான உயிர்கள். பல்வேறு ஓய்வூதிய திட்டங்கள் மூலமா 30,50,000 பேர். பட்டா பெற்றவங்க 23,56,000 பேர். உங்களால டோட்டல் போட முடிஞ்சுதா இல்லையா? இன்னும் ஏராளமா இருக்கு. பெரிய லிஸ்டே இருக்கு. அட்ட சொல்லணும். இப்ப தெரியுதா ஏன்
நான் அடிக்கடி வெல்வோம் 200 வெல்வோம் 200 சொல்றேன்னு இவ்வளவு செஞ்சிருக்கிறோம். 200 தொகுதி உறுதியா இல்லையா? கேட்கல. உறுதியா இல்லையா? 200 தொகுதி உறுதியா இல்லையா? மகிழ்ச்சி. நீங்க பிரச்சாரத்துக்கு போறப்போ மக்கள் யாரை கேட்டீங்கன்னாலும் அவங்க நம்ம அரசோட திட்டங்கள்ல பயனடைந்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. நம்ம அரசின் திட்டங்களோட பயனாளிகள் வாக்களிச்சாலே போதும். நாம தான் ஃபுல் ஸ்வீப்ல போனோம், முழு வெற்றி அடைவோம். கவலைப்படாதீங்க. அதான் இப்படி சொன்ன, புரியுதா உங்களுக்கு? அதை உறுதி செய்ய வேண்டியதுதான் உங்களுடைய பணி. இதே திருச்சி சிறகனூர்ல 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டிட்டு இன்றைக்கு மக்கள் முன்னாடி தெம்பா நம்பிக்கையா நிக்கிறேன். அடுத்து விரைவில் விரிவான தேர்தல் அறிக்கை தங்கை கனிமொழி தலைமையில தயாராகி கொண்டிருக்கிறது. விரைவில் அது வெளியிட போறோம். சமீபமா கவனிச்சீங்களா? மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏதோ இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன அறிவிக்கிறாங்க? நம்முடைய திராவிட மாடல் சார்பில் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை டாப் அப் பண்ணி அப்படியே காப்பி எடுத்து அறிவிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கும் வேற வழி இல்லை. நம்ம ஆட்சியில நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை இனி யாராலும் மாற்ற முடியாது, எவராலும் நிறுத்த முடியாது. யோசிச்சு பாருங்க. நாம வழங்குகிற மகளிர் உரிமை தொகையை யாராலும் நிறுத்த முடியுமா? முடியவே முடியாது. அப்படி அவங்க நினைச்சால அவங்க வீட்டு பெண்களை அவங்களுக்கு கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிடுவாங்க. அதனாலதான் இப்ப அதிகப்படுத்தி அறிவிக்கிறாங்க. அடுத்து பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை யாராவது கை வைக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? அந்த குழந்தைகளை பட்டினி போட்டா தமிழ்நாட்டு மக்கள் அவங்க சும்மா விட மாட்டாங்க. அதே மாதிரி பெண்களுக்கான விடியல் பயண திட்டத்தை அவங்களால மாற்ற முடியுமா? முடியாது. இன்னும் இருக்கு. உயர்கல்விக்கு உறுதுணையா இருக்கிற புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இதையெல்லாம் தடுக்கவோ நிறுத்தவோ எந்த கட்சியாவது யோசிக்க முடியுமா? முடியாது. அது மட்டுமல்ல, முதியவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் தரக்கூடிய தாயுமானவர் திட்டம், வீடு தேடி மருத்துவம் தரக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இதையெல்லாம் தொடர மாட்டோம் எந்த கட்சியாவது வாய் திறக்க முடியுமா? முடியுமா? சொல்லுங்க. இப்படி எவராலும் மாற்ற முடியாத திட்டங்கள் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திட்டங்கள். அவங்களுக்கு தேர்தல் அறிக்கைக்கு கண்டென்ட் கொடுக்கிறத இந்த ஸ்டாலினுடைய திட்டங்கள் தான். அதனால்தான் உறுதியோடு சொல்றேன், இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். நாம இவ்வளவையும் செஞ்சுட்டு மக்கள் கிட்ட வாக்கு கேட்கிறோம். ஆனா அதிமுக கூட்டணி சாரி அப்படி சொன்னா மோடி அமித்ஷாவும் கோச்சிப்பாங்க. என்டிஏ கூட்டணி சொல்லணும். கூட்டணிக்கு பேர் வைக்க கூட முடியாத நிலையில தான் இன்றைக்கு அதிமுக இருக்கு. சரி, அவங்க சொல்ற மாதிரி அந்த என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணி இருக்கு? கடந்த 5 ஆண்டுகள்ல நமக்கு தர வேண்டிய கல்வி நிதி, ஜல்ஜீவன் திட்ட நிதி, 100 நாள் வேலை திட்ட நிதி, பேரிடர் நிவாரண நிதி, நாம கேட்ட எதையும் தரல. மாநிலத்துக்கான சிறப்பு திட்டங்களையும் தரல. ஏன்? கோவை, மதுரை, திருச்சி இந்த மாவட்டங்களுடைய மெட்ரோ உள்ளிட்ட எந்த உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அனுமதி தரல. நாம கேட்கிறது நன்மை செய்யணும், ஆட்சி பொறுப்புக்கு வரணும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருந்தா அடிப்படையா
மாநிலத்துக்கு கேட்டதையாவது அவங்க கொடுத்திருக்கணும். எதுவுமே இல்லையா?